Hi friends, welcome to gfcsamayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாசிப்பயிறு வச்சு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அடுப்பு பத்த வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. நான் 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். அந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு கொஞ்சம் அந்த நிறம் மாறுற மாதிரி வறுத்தா போதும். வறுத்துட்டு அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது ஆறட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அதே அடுப்பில் அதே வாணலி வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி அது நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் கொஞ்சமாக திராட்சை போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுக்கிறது எதையும் கருக்கிராமல் இப்போது நம்ம திராட்சை பார்த்தீங்கன்னா அது பால் மாதிரி உப்பி வரும். ஸோ அந்த பதம் வந்தோடனே அதை எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம தேங்காய் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம தேங்காய் சேர்க்குறோன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். அதையும் அந்த நெய்யிலே நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை எடுத்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அது எதுக்காகனா அதில் இருக்கிற தூசியெல்லாம் போகிறதுக்காக தான். கழுவிட்டு நம்ம அதே குக்கரில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில், மிக்ஸி ஜாரில் தேங்காய் பூ நம்ம 1 கப் தேங்காய் பூ போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக பச்சரிசி, 1 ஸ்பூன் பச்சரிசி அதை ஊற வச்சு அதையும் அதில் சேர்த்துட்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வெல்லம் எவ்வளோ கப்பு நம்ம பாசிப்பயிறு போட்டோமோ அதே அளவு வெல்லம் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நல்லா வெந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூ வெல்லத்தை அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கொதிக்கட்டும், ஆனால் கை விடாமல் கிளறிட்டுருக்கணும். ஏன்னா விட்டிங்கன்னா அது அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அடி பிடிக்காமல் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு, நம்மளுக்கு தெரியும்ல பாயாசம் எந்த பதம் வரணும்னு. ஸோ அந்த பதம் வந்தோடனையும் இறக்கி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணி கொடுக்கலாம். இது விசேஷ நாட்களில் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னத்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். உங்கள் வீடெங்கும் சந்தோஷம் பொங்கட்டும்.